எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த SBI குயிக் அந்த அப்ளிகேஷனில் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் சர்வீஸுக்கு கீழே பாருங்கள், ATM ஸ்விட்ச் ஆன் / ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பற்றின டுட்டோரியல் பார்க்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் நல்லா தேடி எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த டுட்டோரியல் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க தேடி எடுத்துங்க. இந்த ATM கம் டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குற செகண்ட் பார்ட்டு. ஓகே, கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ATM கார்டு பிளாக்கிங், ATM கார்டு ஸ்விட்ச் ஆன் ஆஃப், ஜெனரேட் க்ரீன் பின், ஜெனரேட் க்ரீன் பின். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும், ATM கார்டு பிளாக்கிங். செகண்ட் ஆப்ஷன் ATM கார்டு ஸ்விட்ச் ஆன் / ஆஃப். இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்போ என்டர் லாஸ்ட் 4 டிஜிட் கார்டு நம்பர் ஃபஸ்ட் என்டர் பண்ணிக்கணும். அதாவது இந்த எதுக்கு இது ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சிலர் ஒரே கார்டை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூஸ்க்கும் விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுவீங்க. பார்த்திங்கன்னா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன், ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன், ரீசார்ஜ், பில் பேமெண்ட் எல்லாத்துக்கும் ATM கார்டு யூஸ் பண்ணுறீங்க. அப்படியே அதை கொண்டு போய் மிஷின்லேயும் போடுவீங்க. அப்படி அந்த ஆப்ஷன் தான் இதில் ஆன் ஆஃப்லாம் கொடுத்துருக்கான். ATM ஃபஸ்ட்டு ஆன் ஆஃப், அடுத்தது இதை ஸ்டாப் பண்ணி கூட வச்சுக்கலாம், பாஸ் பண்ணிவிட்டு. இ-காமர்ஸ் உங்களுக்கு தெரியும், இன்டர்நேஷ்னல் காமர்ஸ். அடுத்தது அப்புறம் இன்டர்நேஷ்னல், டொமஸ்டிக். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதை வேணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆனில் தான் இருக்குது. நீங்கள் ஆஃப் இந்த கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி இந்த சர்வீஸ்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, வேணும்னா ஆன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி. இந்த ATMனு மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்களே, இது எதுக்கு தெரியுமா? அந்த தனியாக கொடுத்த அந்த ATM எதுக்கு அப்படின்னா, ஒன்லி மிஷினில் மட்டும் போட்டு இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா, மற்றது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ATM அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த ATM ஆன் / ஆஃப். அதில் ATM மட்டும் தனியாக கொடுத்துருக்கான். மற்றபடி இந்த இ-காமர்ஸ், இன்டர்நேஷ்னல், டொமஸ்டிக், அப்புறம் பார்த்திங்கன்னா சேனல்ஸ், இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னது தான். வேணும்னா இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒன்லி மிஷினில் மட்டும், அதாவது கார்டை ஸ்வைப் பண்ணி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, மிஷினில் டிவைஸில் மட்டும் போட்டு கார்டு அமௌண்ட் எடுக்கிற மாதிரி. இது ஒரு ஆப்ஷனு. அடுத்தது இந்த கார்டு பிளாக்கிங்கில் அதாவது லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கார்டு பிளாக் ஆகிரும். இங்கே இருக்க மெசேஜை படித்து பாருங்கள். Use this service only if someone has stolen or you have lost your state bank debit card. This will permanently block your card and you will have to apply for a new one. பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக கார்டு பிளாக் ஆகிரும். அப்படி நியூ கார்டு வேணும் அப்படின்னா புதுசாக அப்ளை பண்ணி தான் வாங்கி ஆகணும் அப்படின்றாங்க. ஓகே, இதில் இந்த மாதிரி லாஸ்ட் 6 டிஜிட் கார்டு நம்பரை போட்டு இங்கே கண்டினியூ இருக்குது. லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் கேன்சல், லெஃப்ட் சைடில் கண்டினியூ இருக்குது. கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா கார்டு பிளாக் ஆகிரும். கார்டு பிளாக் ஆன உடனே எந்த நம்பர் பேங்க் ரெக்கார்டில் இருக்கோ அந்த நம்பருக்கு மெசேஜ் வரும். இப்போ கேன்சல் கொடுத்து வெளியே வந்துடலாம். அடுத்தது ஜெனரேட் க்ரீன் PIN, அதாவது பின். ஃபஸ்ட்டு லாஸ்ட் 4 டிஜிட் டெபிட் கார்டு. இது என்ன, அந்த க்ரீன் PIN என்னென்னு பின்னுன்னா உங்களுக்கே தெரியும். அந்த டிவைஸில் போட்டு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா 4 டிஜிட்டு, அந்த டிவைஸில் போட்டு அமௌண்ட் எடுக்கிறதுக்காக என்ட்ரு பண்ணுறீங்க பாருங்கள், அதுதான் க்ரீன் பின். அந்த பின்னை வாங்குறதுக்காக நீங்கள் ஒரு SMS அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க டெம்பரவரி பின் அனுப்புவாங்க.
இந்த பின்னை வந்து பீவர் செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பின்னை யார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம். ஏடிஎம் கார்டு வித்தின் 24 ஹவர்ஸில் எனி ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மில் போய்ட்டு கார்டை உள்ளே ஆட் பண்ணி பின்னை நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் இந்த ஆப்ஷன் 3மே. ஏடிஎம் செக்ஷன், அதாவது ஏடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும் இந்த குயிக்கில் வந்து இந்த இதெல்லாம் 3 கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஏடிஎம் பிளாக்கிங், ரெண்டாவது ஏடிஎம் ஸ்விட்ச் ஆன் ஆஃப், மூணாவது பார்த்தீங்கன்னா ஏடிஎம் க்ரீன் பின், ஜென்ரேட் க்ரீன் பின். இதுதான். ஓகே, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான டுட்டோரியல். நான் நிறைய பேர் கேட்குறாங்க, எதுக்கு இந்த இஸ்பீக் நீங்கள் தான் நல்லா பார்க்குறீங்களே, எதுக்கு இஸ்பீக் அக்சசபிள் ஸ்க்ரீன் ரீடரை வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. என்னோடய டுட்டோரியலை பொறுத்த வரைக்கும் விஷுவலி இம்பேர்டுக்கும் போய் சேரணும், நார்மலும் வந்து அதை பார்க்கணுங்கிறது என்னோடய ஆசை. அதனால் இவங்களுக்கு, அதாவது விஷுவலி இம்பேர்டுக்கு புரிகிற மாதிரி ஸ்க்ரீனில் அந்த ஸ்க்ரீன் ரீடரை வச்சோம், நார்மல் அண்டு பார்ஷலி அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஸ்க்ரீன்லேயும் வர மாதிரி நான் காட்டிகிட்ருக்கேன். இவ்வளோ தான். ஓகே, இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். ஓகே, அடுத்த டுட்டோரியல் வேணும் அப்படின்னா, இதே பேங்கிங் அப்ளிகேஷன் பற்றின டுட்டோரியல் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போட்டு தரேன். நன்றி.